நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவுத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், பலன் தருகிற தேவன். கூப்பிடும் நாளிலே மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் அவர் காணப்பட்டுவார், இனிமேலும் காணப்படுவார். தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளை பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்கள் தேவனை துதிக்கும்படியாக இருக்க வேண்டும். உம்முடைய மகிமை பெரிதா இருப்பதினாலே அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். என்னை நோக்கி பார்க்கிறார் அவர் உயர்ந்தவர், ஆனால் தாழ்மையுள்ள என்னை நோக்கி பார்க்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த பூலோகத்திலே அவர் மனிதனாய் வந்து பிறந்தார். தேவனே, உம்மை நான் துதித்து பாடி உம்முடைய நாமத்தை நான் போற்றுவேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு உற்சாக பலிகளை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியும் உற்சாக பலியும் நாம் அவருக்கு இந்த நேரத்திலே மனப்பூர்வமாய் நாம் செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் சந்தோஷமாய் நாம் துதியை நாம் செலுத்துவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாழ்க்கை முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். மெய் ஜீவ பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். நல்லாவியின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். மேலோக தூதர்கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். மேலோக தூதர்கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே தகப்பனே, நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து இந்த நேரத்திலே
நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. மனப்பூர்வமான இந்த பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, துதியின் பலியை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பாடாமல் வேறு யாரை நாங்கள் பாட முடியும் அப்பா? உம்மை புகழாமல் நாங்கள் வேறு எதை யாரை நாங்கள் புகழ முடியும் அப்பா? தகப்பனே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுத்து நன்றியுள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்தலும் அப்பா. உம்மை துதிக்கிறோம். இடைவிடாமல் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க உதவி செய். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தகப்பனே, இடைவிடாமல் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க உதவி செய்யும். எங்கள் வாயிலே வருகிற முறுமுறுப்புகள், இல்லை என்ற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் இந்த எங்களை விடுதலையாக்கி எங்களை மன்னித்து எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்து நீர் அருமையாய் எண்ணி எங்களை மீட்டு கொண்டீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். தேவனே, என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணித்து இந்த வருடம் முழுவதிலும் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீ செய்த நன்மைகளுக்காய் தகப்பனே நான் நன்றி செலுத்துகிறேன். தீமைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவைகளை கடந்து வரவும் அவைகளை பார்க்கவும் என்னோட வாழ்க்கையில அனுபவிக்கவும் நீர் உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை மேற்கொள்ள தகப்பனே நீர் எனக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறதப்பா, எங்களுக்கு இருக்கிறது. உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை பாடி முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இணையில்லாத
தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை நாம் ஏறெடுப்போமா? அவருக்கு எத்தனையோ நாமங்கள், 1000ற்கு மேலான நாமங்கள் உண்டு. ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன், ஒன்றானமை தேவன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்காய், உன்னதமான நாமத்திற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். பாவத்தை போக்கும் நாமம், சாபங்களை நீக்கும் நாமம், வியாதிகளை நீக்கும் நாமம் தகப்பனே. இந்த நேரத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான உம்முடைய நாமம் தகப்பனே. நீர் வாழ்க 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 என்று சொல்லி தகப்பனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களே நாங்கள் ஏறிடத்தை உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. உண்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் தகப்பனே எத்தனையோ விதமான பாதைகளின் வழியாய் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் அப்பா. அந்த பாதைகளில் எல்லாம் எங்களோடு இருந்து ஒரு வெளிச்சமாய் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வெளிச்சத்தை காட்டி உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். கஷ்டப்பட்ட பொழுதெல்லாம் எங்களோடு இருந்து துணையாக இருந்து நீ பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லி நீர் எங்களை தேற்றி நீர் எங்களை மறக்காமல் பாதுகாத்து கொண்டு வந்தீரப்பா. நான் உன்னை மறப்பதில்லை, நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவ்வளவு அருமையான அழகான வார்த்தைகளை நீர் கூறியிருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. உன்னதமான தேவன், பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஆம் தகப்பனே, அப்படிப்பட்ட பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு இருக்கிற தேவன், எங்கள் பலவீனங்களிலிருந்து தகப்பனே எங்களை விடுதலையாக்கி எங்களை பலப்படுத்தி எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே கண்மலின் மீது நிறுத்தி புதிய பாடலை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் 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 தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்ரு கண்டு பயப்படும் நாமம், சாத்தான் பயப்படும் நாமம், நடுநடுங்கும் நாமம் தகப்பனே இந்த இயேசு என்கிற நாமத்திற்காய் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. கோர பயங்கரமான புயலின் தகப்பனே கொடிய அலையின் மத்தியிலே நீர் எங்களை காத்து கொண்டீரே, கரம் பிடித்து தூக்கினீரே, அதில் விழுந்து மூழ்காமல் பாதுகாத்து கொண்டீரப்பா. எங்களை அரவணைத்து கொண்டீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் தகப்பனே நாங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் உமக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்கத்தக்கதா இந்த புதிய வருடத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கத்தக்கதா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கரங்களையும் கூப்பி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. தேவனை என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய வலது கரம் என்னோடு இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும் என்ற ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதிலளித்து நம்மை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாலாக்காமல் தலையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நாம் இன்னும் வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டே போக வேண்டும், இன்னும் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். இருக்கிற நிலைமையிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன், சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மீது நிறுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை கொடுக்கிற தேவன். சேற்றிலே நாம் இருந்து விடக்கூடாது, நம் படுக்கையிலே இருந்து விடக்கூடாது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி தேவனே, இந்த நேரத்தில் அந்த தூசிகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் எழுந்து நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு போகத்தக்கதாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மற்றவர்களை பார்த்து அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்து கர்த்தர் உண்மையாகவே அவர்களோடு இருக்கிறார் என்று நீர் மறித்த பொழுது தகப்பனே அங்கு சொன்னார்களே, அதுபோல தகப்பனே நீர் எங்களோடு இருப்பதை மற்றவர்கள் பார்த்து அதிசயப்படும் விதத்திலே, ஆச்சரியப்படும் விதத்திலே எங்களுக்கு ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமா கேட்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், வியாதிப்பட்டவர்களுக்கு விடுதலை தாரும், குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அந்த அற்புதத்தை இந்த வருடத்திலே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி. சோத்திரம் 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 அப்பா. மறுபடியும் ஒருத்தரை கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். சோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா என்று சொல்வோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமென். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் அன்பின் பரம்பிதாவே.
ஆமென். எத்தனை பேருக்கு அப்படியே துதிச்சுட்டே இருக்கணும் போல தோணுச்சு. இடைவிடாமல் அப்படியே துதிச்சிட்டு இருக்கணும். அப்படியே மனசு நிம்மதியாச்சு. நன்றி என்று சொல்லி இந்த வருடத்தை நாம் முடிக்கிறோம். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆல்ரைட், எல்லாரும் எழுந்து நின்று நாம் சங்கீதம் 103 மாறி மாறி வாசிப்போம். நாம் அனைவரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 மாறி மாறி வாசிக்கலாம். ராஜா அங்கிளை முன்பாக அழைக்கிறோம். சங்கீதம் 103 மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 103வது சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மேசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அது அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பங்களைப் போல் பூக்கிறார். கர்த்தருடைய கிருபையை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளையினுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் இன்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணியுடையக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய இனத்தை முனைந்து சகல கிரியைகளும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த ஆங்கில ஆராதனை முடிக்கும் போது ஒரு செய்தி வந்தது. வனிதாவுடைய ஒரு கசன், அவங்க அமெரிக்க தேசத்துலேருந்து லீவுக்கு இங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த சகோதரர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறவர்கள் இந்த 31ஆம் தேதி எட்டி பிடிப்பார்கள் என்ற நிச்சயம் இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த விமான விபத்தில் பயணம் செய்தவர்கள் 85% இறந்துட்டாங்க. சிலர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். கோவிட்ல எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கோவிட் இருக்கிறது. இன்றைக்கும் கோவிட்ல ஜனங்கள் மரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் நம்மை காத்திருக்கிறார். நன்றி சொல்வோம். நாமும் வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ள கடந்து போன உண்மைதான். நாமும் வியாதிப்பட்டோம், பலவீனப்பட்டோம், உண்மைதான். நமக்கும் விபத்துக்கள் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மரித்து போனவர்களெல்லாம் பாவிகள், நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று எண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக கிருபையாய் நம்மை மீட்டு வைத்திருக்கிறார். நன்றி சொல்வோமா? கரங்களை வைத்து சொல்வோமா? நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே, முடிவில்லாத அவருடைய இரக்கங்களுக்காக நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் நம்ம இந்த ஆண்டு முழுவதும் நம் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை கொஞ்சம் ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்கார்ந்து பைபிளோடு உட்கார்ந்து நாம் யோசித்து பார்த்து கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக, பராமரிப்புக்காக, வழிநடத்துதலுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்வது ரொம்ப நல்லது.
இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அதனால் இன்னைக்கு டிவி பார்க்காம, மேட்ச் பார்க்காம, சீரியல் பார்க்காம, சினிமா பார்க்காம, பைபிளை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இந்த ஆண்டு முழுவதுமே தேவன் உங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பார்த்து ஒவ்வொன்றையும் மனதிலே கொண்டு வந்து நிறுத்தி அதை வாயினால் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். அதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. இன்னைக்கு மற்றது எல்லாத்தையும் இன்றைக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க, வைராக்கியமாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஏன்னா கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்தது அந்த சினிமா பார்க்குறதுக்கு இல்லை, சீரியல் பார்க்குறதுக்கு இல்லை, மேட்ச் பார்க்குறதுக்கு இல்லை. கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறது அவருடைய ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார், என்ன வைத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் திருப்போரூருக்கு மினிஸ்ட்ரிக்கு போக போகிறோம். திருப்போரூர் சென்னைப்பட்டினத்தில் ஒவ்வொரு கடைசி மாதத்தின் கடைசி வாரமும் சாயந்தரம் போய் அங்கே ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் அங்கே நம்ம சர்ச்சுக்கு ஏற்கனவே 2 முறை வந்திருக்காரு, இன்றைக்கி 3வது முறை வந்திருக்கிறாரு. அவர் அங்கே இருக்கிறார், அங்கே போய் செட்டில் ஆகிருக்கிறாரு. போன கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அன்றைக்கு அங்கே நாங்கள் அவரை சந்தித்தோம், அவருடைய குடும்பத்தை சந்தித்தோம். ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்களை சந்தித்தது. இன்றைக்கி எங்கள் சகோதரர் இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நாங்கள் அங்கே சந்திக்க போகிறோம். எங்களுக்கு ஊழியம் இருக்கிறது. இன்றைக்கி ஊழியத்தை முடித்து நாங்கள் வரும்போது மணி 9:30 ஆகிடும். நீங்கள்லாம் வீட்டில் உட்காந்து நீங்கள் கண்டிப்பாக ஆண்டோடைய பாதத்தை உட்காந்து நன்றி சொல்லுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், எதுவும் நான் போட மாட்டேன், நான் மொபைல் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க மாட்டேன், நான் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்க சொன்னீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நாளை இன்றைக்கி சாயந்தரம் நம்ம கூட ஊழியத்துக்கு வர போகிறாங்க, திருப்போரூருக்கு வர போகிறாங்க. 2 வண்டி ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், 2 கார் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கு உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள் தான். ஏனென்றால் காலையிலையும் ஊழியம் இருக்குது, சாயந்தரமும் ஊழியம் இருக்குது. பிரயாணப்பட்டு போய் திரும்புவது தேவனுடைய நாம மகிமைக்காக. அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. உபாகமம் 9வது அதிகாரம் கடைசி வசனம். உபாகமம் 9வது அதிகாரம் கடைசி வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீர் உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தருடைய மகா பலத்தினாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் தேவன் நம்மை புறப்பட பண்ணினார். அப்படி புறப்பட பண்ணின அவருடைய ஜனங்களாகவும் அவருடைய சுதந்திரமாகவும் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பேதுரு சொல்லும்போது அழகா சொல்றார், பரிசுத்த ஜாதி, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். அவருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தம், இரட்சகருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அந்த உரிமையோடு தான் நாம் இன்றைக்கு அவரிடத்திலே நம்ம இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த உரிமையோடு தான் அவரும் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்னா அவருக்காக வாழ வேண்டியவர்கள், அவருக்காக ஜீவிக்க வேண்டியவர்கள், அவருக்காக நாம் சாட்சி சொல்ல வேண்டியவர்கள். 10 11 அத்தோட நான் ஒன்றுன்னு இருக்க முடியாது. அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி இருக்கு, வார நாட்களில் வேற மாதிரி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட பிள்ளைகளா இருக்காங்க, மற்ற வார நாட்களில் 10 11 அத்தோட நீ ஒன்று, எல்லாத்துலேயும் சேர்ந்துப்பாங்க. இல்லை, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிப்பதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்த அதிகாரம் 10வது அதிகாரம், உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேற எதை கேட்கிறார் அவர் சொல்லுங்க? வேற எதையுமே கேட்கல. நம்ம கிட்ட இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நம்ம கிட்ட வந்து வாங்க வேண்டிய அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. ஆமீன். அப்ப அவர் நம்ம என்னத்தை தான் கேட்கிறார், நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ரொம்ப அழகா இருக்கு. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நட, கர்த்தருக்கு பயந்து நட.
ஆண்டவர் இருக்கிறார், நான் இதை செய்யக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார், இதை நான் யோசிக்க கூடாது. ஆண்டவர் இருக்கிறார், நான் இப்படி தீர்மானம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார், இதில் நான் சேர்ந்துக்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் வழிகளில் எல்லாம் நீ நட. அவருடைய பாதைகள் என்று இருக்கிறது, அந்த பாதைகளை நம்ம வழி விலகி போகக்கூடாது. அருமையான தேவஜனமே, ஒரு பாதையை யோசித்துக் கொள்ளுங்க, ஒரு வழியை யோசித்துக் கொள்ளுங்க, ஒரு ரோடை யோசித்துக் கொள்ளுங்க. அந்த ரோட்ல இப்போ நம்ம ரெகுலரா இருக்க ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த பக்கம் போகிற வண்டி எல்லாம் இப்படி போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நாம இங்க இருந்து இப்படி போகிறோம். நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, இல்லை ஒரு பேரிகேடு வச்சிருக்காங்க. ஒரு பேரிகேடு இல்லை ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னு வைங்க. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வண்டியில் போகும்போது அந்த வெள்ளைக்கோட்டை இந்த பக்கம் வண்டி வரலன்னா இந்த பக்கம் தள்ளி போய் யூ டர்ன் எடுக்கிறோம், இல்லைன்னா அப்படி ஓவர்டேக் பண்ணுறோம், இல்லை இந்த பாதி வழியில் போகிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பக்கத்தில் வண்டி வரும்போது நம்ம அப்படி பண்ணால் என்ன நடக்கும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எதை பார்ப்பாங்க? அந்த கோடு எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குதா, இந்த பக்கம் அடிபட்டிருக்கா? அந்த பக்கம் அடிபட்டிருந்தா இவரோட தப்பு, இந்த பக்கம் அடிபட்டிருந்தா முன்னால் வர்றவரோட தப்பு. இப்போ ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையில் நம்ம எப்படி போகணும்னு தெரியுமா ஆண்டவர் விரும்புகிறார்? அந்த பெருவழி பாதையிலே, அந்த பாதையில் நடுவில் போனால் பிரச்சனை இல்லை. அந்த பாதையில் நடுவில் போகணும். சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வலது ஓரத்தில் போகிறாங்க. அதனால தான் அடிக்கடி வெளியில் வர சோதனைகளுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. சாத்தான் இழுத்துட்டு போயிடுறான், சுலபமாக இழுத்துட்டு போயிடுறான். ஏன்னா ரோட்டு ஓரத்தில் போகிறாங்க. ஒன்று இந்த ஓரம் போகிறாங்க, இல்லைன்னா இந்த ஓரம் போகிறாங்க. நடுவில் போகணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற மெல்லிய குரல் உங்கள் காதுகளிலே கேட்கும். ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்காரு. மகனே வேண்டாம், மகளே வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், இந்த பாதையில் போகாத, நீ இப்படி ஓரத்தில் போகாத, நீ இப்படி போகாத, நடுவில் போ. பாதுகாப்பு. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். நம்ம மனசு 1000 காரியம் சொல்லும், இது உனக்கு நல்லது, இப்படி நட, இப்படி போ, இது செய். ஆனால் நம்ம மனதின் வழிகளில் நடந்தால் அதனை வேதனையும் துன்பமும் தான் மிஞ்சும், ஏமாற்றம் மிஞ்சும், தோல்வி மிஞ்சும். ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் அவர் நம்மை நடத்துவார். அது நமக்கு அனந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். உன் வழிகளில், அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, அடுத்தது அவரில் அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு. அதுதான் ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்த 2வது கற்பனை. முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அவரை நாம் சேவிக்க வேண்டும். ஆமீன். அப்படி சேவித்தா அது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். இந்த அன்பு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனிங்க, நல்லா நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. இந்த அன்புன்னு வரும்போது, நீ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உன் தாயை நீ நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிறேன். உன் தகப்பனை நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிறேன். உன்னுடைய சகோதரனை நேசிக்கிறாயா? சகோதரியை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன். உன்னுடைய மனைவியை நேசிக்கிறாயா? உன்னுடைய கணவனை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளவு நேசிக்கிறாய்? நேசிக்கிறேன் என்று சொல்றது ரொம்ப சுலபம். எவ்வளவு நேசிக்கிறேன்? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரொம்ப ஒரு கருகலான ஒரு கேள்வியை கேட்கிறார் பேதுருவை பார்த்து. எல்லா சீஷர்களும் நின்று கொண்டிருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நிற்கிறாரு, பேதுரு நிற்கிறாரு. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரும், நல்ல கவனிங்க இந்த கேள்வியை, ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். இவர்கள் எல்லோரும் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாயான்னு கேட்டிருந்தா ஆமான்னு சொல்லியிருப்பார். அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்டாலும் ஆமான்னு சொல்லியிருப்பார். இந்த கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? இவர்கள் எல்லாரும் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நீ அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? சிக்கலான கேள்வி. ஏன்? அவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பது பேதுருக்கு தெரியறதுக்கு முழுமையான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு ஒரு தனிப்பட்ட அன்பு. அதை அளவிட முடியாது. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் மேல நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன்னு, உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வச்சிருக்கிறீங்கன்னு. ஆனா இன்னொருத்தர் ஆண்டவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது சொல்ல முடியுமா? அந்த கருகலான கேள்வியை தான் கேட்கிறார். இப்போ பேதுரு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா?
ஆமான்னு சொல்லியிருந்தா அந்த அத்தனை பேரும் என்ன யோசிப்பாங்க? இவனா நேசிக்கிறான், முண்டல் நாள் கொஞ்ச நாள் 2 நாளைக்கு முந்தைய ராத்திரி தான் என்ன பண்ணான்? ஆண்டவரை மறுதளிச்சான். இவன் அன்பை பற்றி பேசுகிறான் பாருன்னு சொல்லுவாங்க. சிக்கலான சூழ்நிலை அவருக்கு. ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப ஞானமாக சொன்னார். ஆண்டவர், அது உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கே தெரியும். ஆண்டவரே, இவங்களை காட்டிலும் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேனா என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்கு தெரியாது, எனக்கு எடை போட தெரியாது, நான் கால்குலேட் பண்ணுவேன், எனக்கு சொல்ல தெரியாது. உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவங்களை விட அதிகமாக வச்சிருக்கேனான்றது எதில் வெளிப்படும் தெரியுமா? என்னுடைய கிரியையில தான் வெளிப்படணும். கிரியையில் வெளிப்பட்டதா? வெளிப்பட்டது. எப்போ வெளிப்பட்டது தெரியுமா? பேதுருவை சிலுவையிலே அறையும் போது பேதுரு சொன்னார், மற்றவங்க எல்லாத்தையும் அறையிற மாதிரி இப்படி அறையாதீங்க, என்னை தலைகீழாக அறையுங்க, சிலுவையில் தலைகீழாக என்னை அறைங்க. மற்றவங்க மாதிரி இல்லை, அவங்களை காட்டிலும் நான் என்னுடைய அன்பை அதிகமாக இருக்குன்றதை நான் வெளிப்படுத்தணும். என்னை தலைகீழாக அறைங்க. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்டா, உங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்டா, இவர்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்ற கேள்வியை கேட்டா, நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லுவோம்? இந்த கேள்வி வாயாலே பதில் சொல்லி முடிக்க முடியாத ஒரு கேள்வி. இது செயலாலே காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. நான் உண்மையா அவரை நேசிச்சா நான் அந்த அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் உண்மையா அவரை நேசிச்சா இந்த அன்பை நான் இந்த உலகத்திற்குள் வெளிப்படுத்த வேண்டும். அது ஒரு கடினமான காரியம். ஏன்? அது தியாகத்தை கேட்கிறது. இட் டிமாண்ட் சாக்ரிஃபைஸ். தியாகத்தை கேட்கிறது. தியாகம் இல்லாமல் போய் நீங்கள் நேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் சிலர் நீங்கள் கவனிச்சு பார்த்துருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. யார்கிட்ட என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்படி இவங்க கிட்ட பழகுனா என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட போனால் இந்த வேலை நமக்கு நடக்கும், இவங்க கிட்ட போனால் இது நடக்கும், அவங்க கிட்ட போனால் அது நடக்கும், இவங்க கிட்ட போனால் இதை வாங்கலாம், இவங்க கிட்ட போனால் இதை அனுபவிக்கலாம், இவங்க வீட்டில் இந்த நேரத்துக்கு போனால் சாப்பிடலாம். 12:30 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எனக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்படி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வாங்கியே பழக்கப்பட்டவங்க. சிலர் இருக்காங்க, நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், யார்கிட்டையும் நான் வாங்கவும் மாட்டேன். நான் செல்ஃப் சஃபிஷியன்ட். என் காரியத்தை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். யாருக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யார்கிட்ட நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு கேட்டகரி. ஆனால் ஒரு சில கேட்டகரி இருக்காங்க, என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நான் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பேன். எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், கொடுப்பேன். அப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்காங்க. என்ன தெரியுமா? என்னையே இழந்து நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். என்னையே இழந்து கொடுப்பேன். அதுதான் அந்த அல்டிமேட். இன்னும் ஒரு சில புத்திசாலிங்க இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா? இன்னொருத்தருக்கு இருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. அவங்களத கொடுத்தா பரவாயில்ல, புத்திசாலிங்க, பயங்கர புத்திசாலிங்க. இன்னொருத்தரதை எடுத்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, தான தர்மம் பண்ணுற மாதிரி. ஆனால் உண்மையாக அவங்க வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அதை எடுத்திருப்பாங்க. வேற ஒருத்தருடைய பணமாக இருக்கும், வேற ஒருத்தருடைய பொருளாக இருக்கும். அதை கொடுத்து பெருமை பெற்றுக்கொள்வார்கள். இதான் நான் கொடுத்தேன் பாருங்க, நல்லா கொடுத்தேன். எங்கிறது கொடுத்தேன்? உங்களதுல இருந்தால் கொடுத்தா? இல்லை, அங்கே வாங்கி கொடுத்தேன், இவங்க கிட்ட வாங்கி கொடுத்தேன். அருமையான தேவஜனமே, அன்பு எதிலே வெளிப்படுகிறது தெரியுமா? கொடுப்பதிலே தான் வெளிப்படுகிறது, நினைப்பதில் இல்லை. உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் பாஸ்டர். அடுத்த பிறந்தநாள் வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க. அன்பு வெளிப்படலை. இல்லை, அதுக்காக ஆளாளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துடாதீங்க. உதாரணம் சொல்கிறேங்க. அன்பு கொடுப்பதிலே தான் இருக்கிறது. அது எப்படி கொடுக்கறது தெரியுமா? வலதை கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு இவ்வளோ கொடுத்தேன், 100 ரூபாய் கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு ஏழைக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை.
ஆண்டவரை எப்படி நேசிக்கிறது? ஆண்டவரை நேசிப்பதை எப்படி வெளிப்படுத்துகிறது தெரியுமா? ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலமாக. யோவான் 15 சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வதன் மூலமாக என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். கீழ்ப்படிவதன் மூலமாக. இந்த பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. கவனிங்க, சொல்றேன். உங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களா கேட்டால் என்ன சொல்வீங்க? ஆமா நேசிக்கிறோம். ரொம்ப நேசிக்கிறீங்களா? ஆமா ரொம்ப நேசிக்கிறோம். உயிரையே வச்சிருக்கீங்களா? ஆமா உயிரையே வச்சிருக்கோம். ஆனால் வீட்டில் ஒரு பாத்திரம் கழுவுறது இல்லை, ஒரு டம்ளர் கழுவுறது கிடையாது. காய்ச்சலாக படுத்திருப்பாங்க, அப்போ கூட கால் மேலே கால் போட்டு மொபைலில் நோண்டிக்கிட்டு தான் இருக்குமோ ஒழிய ஒரு டம்ளரை கழுவி வைக்காது, ஒரு கஞ்சி ஆக்கி கொடுக்காது. அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் அப்பா அம்மா சிக்காயிட்டாங்கன்னா உடனே ஓடி போய் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார் அன்பு செலுத்துகிறது? யார் அன்பு வைத்திருக்கிறது? கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் தான் அன்பு வைத்திருக்கிறாங்க. நீ போய் படுமா, நீ ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்கிறேன். அன்பு கிரியையிலே வெளிப்பட வேண்டும். யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாரு, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலே அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. நாவினாலும் வசனத்தினாலும் என்ன தெரியுமா? வெறும் டயலாக், முழு நேரம் டயலாக் தான். பேசுறது இனிமையா இருக்கும், பேசுறதெல்லாம் அழகா இருக்கும், பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் சொட்டும். கிரியையில ஒண்ணுமே இருக்காது. அதனால தான் யாக்கோபு இந்த மாதிரி கொஞ்சம் பேருங்களை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தெளிவாக சொல்றாரு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலே அன்பு கூறுங்கள். உங்களுடைய அன்பை கிரியையின் மூலமாக வெளிப்படுத்துங்க. இந்த அன்பில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த அன்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த அன்பு கொடுக்காம இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் ஒரு நல்ல அழகான ஒரு புடவையை கட்டிட்டு போகிறீங்க. அவங்க பார்த்த உடனே ஐயோ ரொம்ப அழகாக இருக்குதே உன் புடவை அப்படின்னதும் உங்கள் மனசில் என்ன தோணும் தெரியுமா? இதை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கோ. எப்படி அந்த உணர்வு வருது? ஏன்? நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கினது, நீங்கள் பிரியப்பட்டு வாங்கினது, நீங்கள் கட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ஆனா அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? அதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ. காரணம் என்ன தெரியுமா? அந்த அன்பின் வெளிப்பாடு. எதையும் கொடுக்க ஆயத்தமா இருக்குது. இதே ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இது என்ன ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் பண்ணது யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது அந்த கடையில் கிடைக்குது, இவ்வளோ ரூபாய் விலை, நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்ல மாட்டோம். இது அந்த கடையில் கிடைக்குது, அவ்வளோ ரூபாய், நீ வேணா போய் வாங்கிக்கோ. அதான் சொல்லாம சொல்றது. அப்புறம் வீட்டில் வந்து ஒரு 2 மிளகாயும் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து நம்மளே சுற்றி போட்டுக்கிறது. இதுக்கு கண் போட்டிருக்கும் போல இருக்கு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அன்புன்னா என்ன தெரியுமா? உடனே கொடுத்துரும், எடுத்துட்டு போ. ஆனா எல்லாருக்கும் அதை செய்ய மாட்டோம். உண்மையா நம்ம நேசிக்கிறவர்கள் தான் கொடுக்கும். இந்த கல்யாணம்னு ஒன்று வரும் பாருங்க. இந்த கல்யாணம் வரும்போது, இப்போ ஒருத்தர் வீட்டில் கல்யாணம்னு வைங்க, நிறைய வீட்டில் இந்த கல்யாணம்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன லிஸ்ட்டு? நம்ம கல்யாணம் யாரும் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வா. ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்ம பிள்ளைக்கு இவங்கெல்லாம் என்ன மொய் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் கல்யாணம் ரைட், அந்த அவங்க எடுத்துகிட்டு வா பார்க்கலாம், எவ்வளோ? 100 ரூபா கொடுத்துருக்காங்க, ரைட், நம்மளும் 100 ரூபா கொடுத்துடலாம். அது அன்பு கிடையாது, அது கடமை. அன்பில் நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் என்னிலே அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக யோசித்து பாருங்க, ஆண்டவர் நீங்கள் எப்படி நேசிச்சிருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. அறகுறையாக நேசிச்சிருக்கீங்களா? முழு இருதயத்தோடு நேசிக்க முடிஞ்சதா? முழு சிந்தையோடு நேசிக்க முடிஞ்சதா? முழு ஆத்மாவோட நேசிக்க முடிஞ்சதா? முழு பலத்தோடு நேசிக்க முடிஞ்சதா? இல்லை அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? தெக்கேல், மெனே தெக்கேல் உபார்சீன். தெக்கேல் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய தராசிலே வைக்கப்படும் போது நான் எப்பொழுதும் குறைவாகத்தான் காணப்படுகிறேன். அன்பிலே குறைவுள்ளவன். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நான் அன்பிலே குறைவுள்ளவன்,
உங்களை நீங்கள் கல்வாரி சிலுவை வரைக்கும் போய் என்னை நேசிச்சிங்க ஆண்டவரே. எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க. நான் தொங்க வேண்டிய இடத்துல நீங்கள் தொங்குனீங்க. நான் அடிபட வேண்டிய இடத்துல நீங்கள் அடிபட்டீங்க. நான் வதைப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் வதைப்பட்டீங்க. நான் கொடூரமான சிலுவையில் தொங்கியிருக்கணும் என் பாவத்துக்கு. ஆனால் நீங்கள் தொங்கி எனக்கு விடுதலை கொடுத்தீங்க. உங்கள் அன்பை நீங்கள் கிரியையின் மூலமாக வெளிப்படுத்தினீங்க. ஆனால் நான் சின்ன சின்ன விஷயத்தில் தோர்த்து போகிறேன். சின்ன சின்ன விஷயத்தில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். பைபிள் எடுத்து வாசிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நினச்சா வாசிப்பேன், நினச்சா வாசிக்க மாட்டேன். நினச்சா தேவாலயத்துக்கு போவேன், நினச்சா வீட்டில் படுத்து தூங்குவேன். அந்த அன்பை நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்குள்ளே ஒரு உத்வேகமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முழு இருதயத்தோட நேசிக்கிறதா இருந்தால் முழு இருதயத்தோட நேசி. நேசிக்கிறதா இருந்தால் முழு பலத்தோட நேசி. என்னை நேசிக்கிறதா இருந்தால் முழு சிந்தையோட நேசி. என்னை நேசிக்கிறதா இருந்தால் முழு ஆத்மாவோடு என்னை நேசி. இந்த 4 விஷயமுமே நம்ம டோட்டல் பர்சனாலிட்டிங்க. நீங்கள் நான் யாரோ அந்த 4 இருக்கு. என் இருதயம் இருக்கு, என் சிந்தை இருக்கு, என் பலம் இருக்கு, ஆத்மா இருக்கு. முழுசா நேசி. இப்போதான் அந்த முதல் கேள்விக்கு நான் வரப்போறேன். அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களா? ஆமா. சகோதர சகோதரி நேசிக்கிறேன்? ஆமா நேசிக்கிறேன். கணவனை நேசிக்கிறியா? மனைவி நேசிக்கிறேன். எவ்வளவு நேசிக்கிற? அளவு இருக்கிறது. எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம நேசிக்கல. ஏதோங்க நேசிக்கிறேங்க, நேசிக்கணுன்றதுக்காக நேசிக்கிறேங்க. அது பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது அதுவா? இவங்க அவங்கள நான் உயிர் கொடுத்து நேசிக்கிறேங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? நமக்கே தெரியும் நம்ம ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ நேசிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம எவ்வளோ நேசிக்கிறோன்றதை நம்ம வீட்டுக்குள்ளே அவங்கள எவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கிறோன்றதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. சிலரை கேட்டோட வெளியில் அனுப்பிச்சிருவோம், சிலரை வாசலோட வெளியில் அனுப்பிச்சிருவோம், சிலரை முந்தின ரூமில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு அனுப்பிடுவோம், ஒரு சிலரை வீட்டுக்கு நடுவில் கொண்டாந்து உட்கார வைப்போம், அனுப்பிடுவோம், ஒரு சிலரை சாப்பிட்ற இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சு சாப்பிட வைப்போம், ஒரு சிலருக்கு படுக்கையில் போய் எடுத்து படுத்துக்கப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவோம். அன்பில் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. இப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியுமா பாஸ்டர்? அப்படியா சொல்ல வரீங்க? அப்படி நீங்கள் என்ன கேட்கலாம். மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. முடியாது, சாத்தியம் அல்ல. எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரி நேசிக்கிறது சாத்தியம் அல்ல. அதுக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவ போல மாறணும். மதர் தெரேசா அவர்கள் ஒவ்வொரு தொழுநோயாளியும் கையில் தொட்டு தடவி அதை மருந்து போட்டு அதை கழுவி அதை சுத்திகரித்து அனுப்புவாங்க. அப்போ கேட்பாங்களா, என்னம்மா நீங்கள் எப்படிம்மா உங்களால் பண்ண முடியுது? எப்படிம்மா உங்களால் இப்படி பண்ண முடியுது? அப்படியே அழுகி போன கை கால் நாத்தம் எடுக்குது. பக்கத்தில் உட்காந்து ஒரு மாஸ்க்கு கூட போடல, பக்கத்தில் உட்காந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்டாங்க, எப்படி முடியுது? அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற அன்பினால் தான் அது முடிக்கிறது. அந்த மனுஷனை நான் ஒரு தொழுநோயாளர் நான் பார்க்க மாட்டேன், என் ஏசப்பாவுக்கு நான் செய்கிற சேவையாய் நான் பார்க்கிறேன். அவரில் ஏசப்பாவை பார்க்குறேன். ஏசப்பாவுக்கு நான் எப்படி செய்வேனோ அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அருமையான தேவஜனமே, தேவனுடைய தராசிலே நெருக்கப்பட்டால் நாம் குறைவாகத்தான் காணப்படுவோம். அடுத்த வசனம் பாருங்க, 13வது வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நம்ம பணத்தை கேட்கிறாரா? நகையை கேட்கிறாரா? நம்ம வீட்டில் சொத்து சுதந்திரங்கள் பத்திரத்தை கேட்கிறாரா? எல்லாம் அவருக்குரியது. வானம் அவருடையது, பூமி அவருடையது, பூமியின் குடிகள் அவருடையவர்கள், பூமியின் நிறைவு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, அண்ட சராசரம் அவருடையது, ஆஸ்தி பொக்கிஷம் பணம் எல்லாமே அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது. அவர் என்ன நம்ம பணத்திலேயே பிழைக்க போறாரு? எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசப்பா அவருடைய பிரசங்கத்தில் இவ்வளோ ரூபாய் கொண்டாந்து கொடுங்க, இந்த பணம் கொண்டாந்து கொடுங்க, இந்த காணிக்கை கொண்டாந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதை கேட்கிறார்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எதுக்கு? உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்.
இதை தவிர வேறு எதை கேட்கிறார்? 14வது வசனம் சொல்கிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு என்னங்க கொடுக்க முடியும்? இந்த வாரத்தில் வான சாஸ்திரிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு எத்தனை பேர் நீங்க படிச்சீங்கன்னு தெரியல. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படாத ஒரு கண்டுபிடிப்பை வான சாஸ்திரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்னன்னா, ஒரு 20 பில்லியன் வருடங்கள் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இந்த முழு உலகத்திலும் இருக்கிற தண்ணீர் இருக்கே, கடல் தண்ணீர் இருக்கே, அந்த முழு உலகத்திலும் இருக்கிற கடல் தண்ணீரை போல 140 மில்லியன், மில்லியன் என்று சொன்னா 1 மில்லியன் 10 லட்சம், இந்த முழு உலகத்திலும் இருக்கிற கடல் தண்ணீரை போல 140 மில்லியன் கடல்கள், சமுத்திரங்கள் ஒரு கருப்பு துளையை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறதாம். தண்ணீரை கண்டுபிடித்திருக்கிறாங்க முதல் முறையாக. இந்த மனுஷ சரித்திரத்திலேயே, உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 20 பில்லியன், அது என்ன சொல்றாங்க, லைட் இயர்ஸ் என்று சொல்கிறார்கள், வெளிச்ச வருஷங்கள். அதை தாண்டி அந்த டிஸ்டன்ஸ் சொல்றாங்க, வெளிச்ச வருஷத்துல சொல்றாங்க 20 பில்லியன். ஏறத்தாழ 140 மில்லியன் சமுத்திரங்கள் ஒரு கருப்பு ஓட்டை, பிளாக் ஹோல் சொல்றமே, அதை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறதா. யாருடைய படைப்பு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய படைப்பு. அல்லேலூயா. இன்னும் எத்தனை நட்சத்திர கோலங்கள் இருக்கு, நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்னு மனுஷன் கண்டுபிடிக்கல. போக 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 வியப்பாகவே இருக்கிறது, புதிராய் இருக்கிறது. அவன் இப்படி நினைச்சிட்டு போறான், அங்க பார்த்தா வேற என்னமோ இருக்கு. இன்னும் மனுஷ புத்திக்கு இந்த தேவனுடைய உருவாக்குகிற வல்லமை வெளிப்படவில்லை, புரிந்து கொள்ள முடியல. ஷாக்கிங்கா இருக்குது, அதிர்ச்சியா இருக்கு, இன்னும் என்னென்னமோ புதுசு புதுசா இருக்கு. எவ்வளவு டெலிஸ்கோப், பவர்ஃபுல் டெலிஸ்கோப் பண்ணி பார்த்தா அது வித்தியாசமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, விளக்கம் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இங்க ஒரு அரை கிரவுண்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு கிரவுண்டுக்கு சண்டை போட்டிருக்கோம், ஒரு ஏக்கருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் யார் தெரியுமா? அண்டசராசிரத்தின் அதிபதி. ஆமென். அவர் மனசு வச்சா வா இங்கன்னு சொல்லி ஒரு கோலத்தையே தூக்கி உங்க மடியில போடுவாரு. ஹேண்டில் பண்ண முடியுமா? 100 ஸ்கொயர் ஃபீட் தானே கேட்ட, வாப்பா இந்த ஒரு கோலத்தை எடுத்து நான் உனக்கு கொடுத்துட்றேன், இந்த மார்ஸை நீ பிடிச்சிக்கோ, இந்த புளூட்டோவை நீ பிடிச்சிக்கோ. ஹேண்டில் பண்ண முடியுமா? நம்முடைய குறைவில எப்பொழுதும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவருடைய நிறைவு அளவில்லாதது. ஐ மீன், நம்ம தேவைங்கள்லாம் அவருக்கு ஒரு தூசியில ஒரு தூசியை போல. அவர் மனசு வச்சா எதையும் செய்ய முடியும். எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அந்த அத்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் அவங்கள ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. குழந்தை அந்த வீட்டில் வாழைப்பழம் கொண்டாந்து வச்சிருக்காங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளை. ஒன்று என்ன பண்ணுச்சு, வாழைப்பழம் கொண்டாந்து வச்சிருக்காங்களே, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சு. நல்லா இருந்திருக்கும் போல. இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சு. அப்போவே பெற்றோர் கண்ணை காமிச்சாங்க, முறைச்சாங்க. 2வது வாழைப்பழம் எடுக்கும்போதே அதுக்கு முடியல, முறைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு 3வது வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டுருச்சு. சத்தம் போட்டாங்க, திட்டினாங்க. அப்பவும் அதுக்கு முடியல. 4வது வாழைப்பழம் மேலே கையை வச்சிருச்சு. பாருங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாருன்னா, எங்களுடைய தாத்தா ஒரு ரூமில் அந்த பிள்ளைய அடைச்சி ஒரு பெரிய சீப்பு வாழைப்பழம் அதை கொண்டாந்து அந்த ரூம்குள்ளே போட்டு, இதை ஃபுல்லாக நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் வெளில வரணுன்ட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, 3 வயசு பிள்ளைக்கு ஒரு பெரிய சீப்பு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு கதவை மூடிட்டு, நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு கதவை தட்டு, அப்புறம் தான் உனக்கு தெரியும். எவ்வளோதான் சாப்பிட முடியும்? அழுது 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 அப்புறம் வெளியில் கூட்டு வந்து, இனி எங்கேயாவது வாழைப்பழத்து மேலே கையை வச்ச உனக்கு என்ன நடக்கும்னு இப்போ தெரியும் இல்லைன்னதும்,
நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த அத்தை அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே வாழைப்பழம் சாப்பிடல. அவங்க மைண்டு ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் ஆயிடுச்சு. வாழைப்பழத்தை பார்த்தாலே பயம் அவங்களுக்கு. வயசாகிற வரைக்கும் வாழைப்பழம் அவங்க சாப்பிடல. நான் சொல்றது உண்மை, நிஜமான கதை. நம் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சா போதும் அப்பான்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஆமீன். அவரை குறைவா மதிப்பெற வேண்டாம். விசுவாசத்துல தேவையுள்ளதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாருன்னா, அதுதான் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கற்பனைகளுக்கு கீழ்கொழிந்து அதை தவிர வேற எதை கேட்கிறாரு? எல்லாம் அவருடையது, வானம் அவருடையது, வானாதி வானங்கள் அவருடையது, பூமி அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையது. 15வது வசனம், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆமென். தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார். உங்களை என்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அந்த உணர்வு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருக்கணும். நான் என் தேவனுக்கு சொந்தம், என் ஆண்டவருக்கு சொந்தம், நான் பிசாசுக்கு சொந்தம் இல்லை. பிசாசு என்ன பண்றா தெரியுமா? நம்மை சொந்தமாக்க முயற்சிக்கிறான், அடிமைப்படுத்த முயற்சிக்கிறான். சாத்தானுக்கு நம்ம சொந்தம்னு சொல்றதுக்கு அவன் முயற்சிக்கிறான், இழுத்துட்டு போறதுக்கு முயற்சிக்கிறான். ஆனா எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? நான் ஆண்டவருக்கு சொந்தம், நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். 16, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆமேன். நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான அந்த தேவனை கனப்படுத்துங்கள். 20வது வசனத்தில் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தின் கொண்டு ஆணை இடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த தேவன் அவரே. கரங்களை வைத்து சொல்லுவோம், என் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதுமே கிரியை செய்த என் தேவன், என் இரட்சகர் பயங்கரமான தேவன், வல்லமையுள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், மகத்துவம் வல்லமை பயங்கரமுமான தேவனாயிருக்கிறார். அவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த ஆண்டில் தான் நம்ம செய்ய போறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் மகா பெரியவர், நீங்க மகா பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்யுங்க. நிறைய பேர்கிட்ட நான் போய் சாட்சி சொல்ற அளவுக்கு பெரிய காரியங்களை எனக்கு என் வாழ்க்கையில செய்யுங்க. நான் உங்களுக்கு பயந்துருப்பேன், உங்களுக்கு சொந்தமாக இருப்பேன், உங்களை கனப்படுத்துவேன், உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதை நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுவேன். கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்லுவோம். அவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். ஆமென். சின்ன சின்ன காரியங்கள் இல்லை, பெரிய காரியங்கள், இயல்பாக நடக்காத காரியங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள். ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக. என்கிட்ட சேர்ந்து சொல்றீங்களா? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான காரியங்கள். ஆமீன். செய்வாரா? எப்போ செய்வார் தெரியுமா? நம்முடைய அன்பை அவர் பார்க்க வேண்டும். நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்தா 2025ல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அற்புதங்களை பார்க்க முடியும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மனுஷனை தரையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தணும்னா இமைப்பொழுதிலே அவரால் அதை செய்து முடிக்க முடியும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆமென். விசுவாசம் இருந்தா கண்டிப்பா அதை அவர் செய்வார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? என் தேவன் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், என்னை கைவிட மாட்டாரு. இதுவரைக்கும் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் நிறைய உயர்வான நிலைமைகளுக்கு தேவன் என்னை கொண்டு போக வல்லமை உள்ளவர். என் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதித்து என்னை வர்த்திக்க பண்ணுகிறவர். இன்னும் நிறைய பேருக்கு என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஊற்றுக்காலாய் என்னை வைக்க வல்லமை உள்ளவர். என் வாழ்க்கையில் அவருடைய பயங்கரமான கிரியைகளை நான் பார்க்கணும்.
வல்லமையுள்ள கிரியைகளை பார்க்கணும். ஆமென். கடைசியா 22வது வசனம் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியினாலே வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்கினார். நான் சொன்னேன் இல்லையா, ஒன்னொன்னா ஒரு பிளான்ட்டை உங்க கையில கொடுத்தாருன்னு வைங்க, ஒரு கோலத்தை உங்க கையில கொடுத்தா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களைப் போல நம்மை, பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். ஆமென். திரட்சியினால் நம்மை நிரப்புவார், வர்த்திக்க பண்ணுவார். நம்மை வாலாக்க மாட்டார், தலையாக்குவார். கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். நான் ஒருபோதும் சிறுமைப்பட்டு போகிறதில்லை. கர்த்தரின் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக என்னை ஆசீர்வதிப்பார். என் சத்துருக்களின் தலைகளுக்கு மேலாக என் தலை உன்னதத்திலே உயர்த்தப்படும். ஆமென். இது கர்த்தரால் வந்தது என்று நான் சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த வைராக்கியத்தோடு இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டுக்குள்ளே நம்ம கடந்து போவோம். இந்த ஆண்டு முழுவதுமே கிருபையாய், இரக்கமாய், தயவாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேலும் நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன். பின்னால் திரும்பி பார்க்கும்போது எதெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்த்து நன்றி சொல்லுங்க. எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதை பார்க்காதீங்க. எதெல்லாம் விட்டுடணுமோ இல்லை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் மறந்துடுங்க. எதெல்லாம் ஞாபகம் வைக்கணுமோ அதெல்லாம் ஞாபகம் வைங்க. ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் நம்முடைய எதிர்காலம் முக்கியமானது. கடந்த காலம் எப்படி இருந்தோ பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஆமென். உன்னுடைய பின்னான சீரை காட்டிலும் உன்னுடைய முன்னான சீர் நற்சீர் பெற்றதாய் காணப்படணும். பின்னிலைமையை காட்டிலும் முன்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். 2025 எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரின் தேவைகளை சந்திப்பதின் மூலமாக நான் அவருக்கு சாட்சி சொல்ல போகிறேன். கர்த்தர் எதெல்லாம் எங்களை குறைவாக இருக்கும் அந்த குறைவுகளை நிறைவாக்க போகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். குறைவுகள் நிறைவாகணும், நிறைவு பரிபூர்ணம், சம்பூர்ணமாகணும், பூரணமாகணும், சம்பூர்ணம் பரிபூர்ணமாகணும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிபூரணம். சொல்லுங்க, பரிபூரணம். அந்த பரிபூர்ணம் என்கின்ற நிலைமைக்கு நம்ம படிப்படியாய் கடந்து வர தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, பொருளாதார வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, சரீர சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திலே ஒரு வளர்ச்சி, ஒரு பரிபூர்ணம் காணப்படும்படியாய் தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. கர்த்தருடைய ஜனங்கள் என்ன சொல்லணும்? ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை நேசித்து வழி நடத்தும் அன்பின் பரமபிதாவே, இந்த நேரத்தில் கேட்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இதோ நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து இந்த நேரத்தில் நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க உதவி செய்து காத்து கொண்டு வருகிறீர். தொடர்ந்து தகப்பனே, நாங்கள் மறந்து விட்டவர்களையும் நீர் செய்த அநேக நன்மைகளை நாங்கள் மறந்திருக்கிறோம். அந்த நன்மைகளுக்கு காரணமானவர்களை மறந்திருக்கிறோம் அப்பா. அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி அவர்களை எங்களோட வாழ்க்கையில கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்து அவர்களுக்கும் உமக்கும் எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த உம்மிடத்திலே கூட தகப்பனே, நாங்கள் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் அன்பு கூறத்தக்கதாய், சரீரத்தோடு கூட முழு சரீரத்தோடு கூட அன்பு செலுத்தத்தக்கதான கிருபையை தாரும் அப்பா. அந்த அன்பிலே பயம் இல்லை, அது பூரணம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பினாலே நீர் எங்களை நிறைத்து கொள்ளும் அப்பா. நாங்கள் அந்த அன்பிலே இன்னும் பரிபூர்ணப்பட வேண்டும் தகப்பனே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் வழி நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் விசுவாசித்து எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சம்பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த புதிய வருடத்திலும் எங்களுக்கு நீர் உதவி செய்தலும். இந்த வருடத்தில் அப்படி செய்திருக்கிறீரப்பா தகப்பனே. இதோ உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் குப்பை என்று நினைத்து விட்டுவிடத்தக்கதான கிருபையை தாரும் அப்பா. எங்களோட வாழ்க்கையிலே கூட தகப்பனே, இதோ நாங்கள் எப்பொழுதும் குறைவுள்ளவர்களாக தகப்பனே மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்தலும். நாங்கள்
கடன் கொடுப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்ற வசனத்தின்படி நீர் எங்களை நடத்தப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தகப்பனே நிறைவான பலனோடு நாங்கள் ஜீவிக்க பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் ஓடத்தக்கதாக உதவி செய்து கொள்ள வேண்டுமாய் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவர்களையும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜீபிக்கிறோம். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். பலவீனப்பட்டவர்கள், விசேஷமாக பொன்னமாக இருக்க பலவீனங்களை முற்றிலுமாய் நீர் மாற்றி போட்டு பரிபூர்ண சுகத்தை நீர் தர வேண்டுமா கேட்கும். கிருபை இருக்கட்டும் அப்பா, உடைய பலன் இருக்கட்டும். இந்த வேண்டுதல்களை மீட்பெறும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்போவுமே ஜெபத்தில் வருடத்தை, புதிய வருடத்தை ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வருடம் நம்ம ஜெபத்திலேயே வருடத்தை முடிக்கவும் போகிறோம். அதாவது நமக்கு தடைகளை உடைத்து தேவன் உடைத்தெறிகிற ஜெபம். எவ்வளவு சாட்சிகளில் இந்த வருடம் முழுவதும் தேவன் எவ்வளவு சாட்சிகள் அந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் மூலமாக வரவங்க. நம்ம ஆண்டி கிரண் பாட்டி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அங்கிளுக்காக ஜெபிச்சோம். அவர் பாருங்க இந்த வருஷம் எத்தனை தடவை சர்ச்சுக்கு வந்தார்? 2 தடவை வந்துட்டார் இதோட சர்ச்சுக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன, அவரால் வர முடியாமல் இருந்தது. ஆனால் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோமோ அவர் படிக்கட்டு ஏறி வர ஆரம்பித்தார். இன்னும் அநேக தடவை அவர் வரணும். அதே போல் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. முதல் தடவை ஜபிச்சும் போது, முதல் நாள் ப்ரேயர் அவங்க வந்தபோது, அவங்க நாங்கள் ஜெபிக்கும் போது அவங்க செவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு கையை தூக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. ஜெபிச்சோம். அவங்களுக்காக வேண்டி கூட வந்தவங்க ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தாங்க. அவங்க மனநிலையை தேவன் சுகப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிச்சோம். இன்னைக்கு அழகாக புடவை கட்டிட்டு உட்காடுறாங்க. என்கிட்ட உங்கள் புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜெபத்தை கண்ணை மூடிட்டு உட்காடுறாங்க. நல்லா நார்மல் ஆயிட்டாங்க. ஒரு 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 அடையாளமே இல்லை அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி. அவ்வளவு அதிசயங்கள். ஒரு அண்ணனுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஜெபிச்சோம். அவருக்கு 40 வயசு தாண்டி, 45 வயசு ஆல்மோஸ்ட் தாண்டி இருந்து திருமணமாக வேண்டி எத்தனையோ வருஷங்கள் திருமணம் ஆகலாம்னு சொல்ல ஒரு டாக்டர் அவங்களுக்கு தேவன் திருமணம் ஒழுங்கு பண்ணார். இந்த டிசம்பர் மாதம் திருமணம் முடிஞ்சது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சாட்சிகள். இன்னும் ஒரு சில பேர் உங்களுடைய ஜெபத்துக்காக காத்திருக்கிறீங்க, ஆண்டவர் பதில் சொல்லணும்னு. ஏற்ற காலம், ஏற்ற சமயம். இவ்வளவு ஜெபங்களுக்கு பதில் சொல்கிறாருன்னா இன்னும் அந்த சமயம் வரலை. அவர் வந்த உடனே நிச்சயமாக அந்த பதிலை அவர் கொடுப்பார். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை எனக்கு சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க நான் மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்திர நாரைக்கு நான் ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிறார்கள். நீர் என்னை உயர்த்தி என்னை தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர், நீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. நம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதாபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த ஒவ்வொரு வசனத்தை நான் படிக்கும் போது நீங்கள் எத்தனை பேர் ஒரு லைனில் எத்தனை பேர் எந்த வசனத்தோட உங்களை நீங்கள் நினைத்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு லைன் சொல்லுது, நான் எப்படி இருக்கேன்னா வனாந்திரத்தில் இருக்கிற நாரைக்கு ஒப்பா இருக்கிறேன்னு சொல்லுது. இன்னொரு வசனம், நான் போஜனத்தை புசிக்க மறந்தேன்னு சொல்லுது. இன்னொரு வசனம், என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்து, அதாவது என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. எத்தனை பேர் ஒரு வசனம் படிக்கும் போது இந்த லைன் எனக்கு நினைவுபடுத்துகிறது, இல்லை எனக்கு
தெரிந்தவர்களை நினைவுபடுத்துகிறது, என் குடும்பத்தை நினைவுபடுத்துகிறது என்று நீங்கள் நினைத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நம்ம சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏகப்பட்ட ஒருமனப்பட்டு ஏகமாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திக்கற்ற எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீரப்பா. ஆபத்து நாளிலே உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறையாதையும் அப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாய் ராஜா எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த தேவனப்பா. இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம்ப்பா. மகிழ்ச்சியோடு இன்றைக்கு உம்மை ஆராதனை செய்தோம்ப்பா. ஆனந்த சத்தத்தோட உம்முடைய சந்நிதிக்கு முன்பு நாங்கள் வந்தோம் ராஜா. ஆண்டவரே, துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி உம்மிடத்துல எழுதின அந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிச்சோம் தகப்பனே. அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை கேளுங்க. எங்கள் நாவின் உதடுகளின் வார்த்தைக்கு செவி கொடுங்க அப்பா. நாங்கள் கலங்கி நிற்கும் வேளையிலே எங்களுக்கு துணையாளராய் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மாய்ந்து மடிந்து கொண்டு போகும்போது எங்களுக்கு காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவுங்க என்று கத்தும்போது அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்பா. எங்களுக்கோ ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியினாரால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சியோனிலிருந்து கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் கூட்டமாய் பரிசுத்த ஜாதி எங்களை மாத்தினீங்களே அப்பா. ஒன்றுமில்லாததிலிருந்து வந்தோம் அப்பா. ஆனா இன்றைக்கு எங்களை பார்த்து சியோனின் கூட்டம் என்று அழைக்கிறீங்களே அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாய் நிற்கிறோம் தகப்பனே. எங்கள் கைகளை ஏந்தி உம்மை ஆராதித்து எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை தொழுது கொண்டு நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. சாஷ்டாங்கமாய் எங்களை உமக்கு முன்பாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த அமர்ந்திருக்கிற இங்க அனைவருடைய உள்ளத்திலே இருக்கிற காயங்களை நீர் அறிவீரப்பா. ஜனங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளை நீர் அறிவீர் தகப்பனே. அவங்களுக்கு இருக்கிற பயங்கள், ஏக்கங்கள் அப்பா, கலக்கங்கள் அப்பா, அவர்கள் இழந்து போன காரியங்கள் அப்பா, அவர்கள் துளைத்து போன காரியங்கள் அப்பா, அவர்கள் சரியான முடிவுகளை எடுக்காததினாலே நிறைய விஷயங்களை இழந்து போயிருக்கிறாங்கப்பா. சரியான ஆட்கள் மீது ஆண்டவரே அவர்கள் தவறான ஆட்கள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்ததுனால நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, இன்றைக்கு எல்லாரையும் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற ஏகமாய் நாங்கள் ஒரே திருச்சபையாமை நோக்கி கூக்குரலிட்டு உம்மை அழைக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுடைய சூழ்நிலையை பாருங்க, நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையை பாருங்க அப்பா. எங்களுக்கு இருக்கிற தேவைகளை சந்தியும் ராஜா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை சுமந்து கொண்டு இந்த சமுதாயத்துல வாழ்கிற எங்களுக்கு, இந்த சமுதாயத்துல நடக்கிற நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் தகப்பனே. இந்த உலகத்துக்கு முன்பாக நாங்கள் தலை குனிந்து நிற்க கூடாது தகப்பனே. இதோ எங்களால் அல்ல, உம்மால் எல்லாம் உண்டானது தகப்பனே. உம்முடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவினாலே சகலத்தையும் நீர் உருவாக்கி இருக்கிறீரப்பா. சகலத்துக்கும் அதிகாரியாய் நீர் இருக்கிறீரப்பா. சர்வ ஞானியாய் நீர் இருக்கிறீரப்பா. அத்தியந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. இதோ உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை, புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறோம். ஆனாலும் எங்களை பிள்ளைகள் என்று அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே. இஸ்ரவேலின் தேவனே, யாவே என்று சொல்லி உம்மை அழைக்கிறோம்ப்பா. அடோனாய், எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. எலோஹிம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. எல்ஷடா என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம் தகப்பனே. எஹியே ஆஷேர் எஹியே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. உம்மை நோக்கி அழைக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை அழைக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை சொல்லும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே தகப்பன் என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆண்டவரே அந்த சுமையை நீங்க உம்முடைய தோல்ல எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனாய் மாறி ஆண்டவரே, மீனை கேட்டா பாம்பை தரும் தகப்பன் அல்லப்பா. அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுக்கும் தகப்பன் அல்லப்பா. எங்களுக்கு நன்மையானதை தருகிற தேவனப்பா. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறதே தகப்பனே. இப்பொழுது உம்முடைய இருதயத்தை திறந்து ஊற்றி கொடுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஊற்றி கொடுக்கும் போது நாங்க உங்களை மறவாதிருக்கும்படி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உம்மோடு கூட ஆண்டவரே பிணைத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தோடு கூட பிணைத்து கொள்ளுங்க தகப்பனே. இதோ நீங்கள் எங்களுக்கு அநேக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது உம்மை தள்ள ஆண்டவரே எங்கள் மனது புறப்படும் போது உம்மை தள்ளி விடாமல் உம்மோடு கூட நிரந்தரமாக நாங்கள் தங்கி இருக்க ஆண்டவரே உம்மோடு கூட எங்களை பிணைத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய ஆலோசனையோட எங்களோட பிணைத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, இதோ உம்முடைய வாசல்களில் துதியோடும் புகழ்ச்சியோட நாங்கள் பிரவேசிக்கிறோம் தகப்பனே. இதோ எங்கள் தேவன் எங்களுக்காக சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார்.
அப்பா ஆண்டவரே, உலகத்தை நம்பி கொண்டிருக்கிறவங்க அழிந்து போவார்கள் அப்பா. நாங்களும் ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நாங்க வாழ்வோம்ப்பா. ஜீவனுள்ள ஒரு தேசத்துல எங்களுக்கு பந்தி ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய எதிரிகளுக்கு ஆண்டவரே கண்களுக்கு பார்வை பார்க்கும்படி பந்தி ஆயத்தம் பண்றீங்க. அவங்க குழியை வெட்டினால் அந்த குழியிலிருந்து நீங்க ஆண்டவரே ஆலயத்தை கட்டி எழுப்புறீங்கப்பா. அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, எதுவும் கூடாதது இல்லப்பா. உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே, எல்லாம் கூடும் தகப்பனே. உயர தூக்கி ஒரு மனிதனை நிற்க செய்யவும் தெரியும் அப்பா, அவனை தாழ இறக்கவும் தெரியும் அப்பா. உம்மால எல்லாம் கூடும் ராஜா. சகல வல்லமை உம்முடைய கரங்களில் இருக்கிறது. இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய தேவைகளை இன்றைக்கு சந்திப்பீர் என்று சொல்லி நாங்கள் தடைகளை உடைத்து இயேசுவின் நாமத்திலே உடைத்து ஜெபிக்கிறோம். சாட்சிகள் எழும்பணும், உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிரச்சனைகளை உடைத்து ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. நிம்மதி இல்லாத இடத்துல நிம்மதியை கொடுங்க தகப்பனே. குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற பிசாசின் அசுத்தமான கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. அவைகள் ஆண்டவரே வந்த வண்ணமே திரும்பவும் ஆண்டவரே அவைகள் பாதாளத்துக்கு இறங்குவதாக. ஆண்டவரே, பாதாளத்தின் திறவுகோலை கையில ஏந்தி நிற்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர்களை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரி மலதா கரதா ஷகரதா நமக பாபா. ஒரி கலமரந்த கரதா ஷிதல நமக பாபா. ஒரி மலதரம்ப கபதலபா. குழப்பத்தை உண்டாக்குகிற பிசாசுகள் ஆமை இல்லை என்றும் இல்லையே ஆம் என்றும் மாற்றிக்கொண்டிருக்கிற பிசாசுகள், ஹல்லேலூயா ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் துரத்துகிறோம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறோம். அப்பாலே போ சாத்தானே, எங்கள் இயேசு உன்னை ஜெயித்து விட்டார். எங்கள் இயேசு உன்னை ஜெயித்து விட்டார். உன் காலங்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் சிலுவையிலே முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியின் குடும்பம், ஆனந்தத்தின் குடும்பமாய் வாழ வேண்டிய எங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குகிற பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம் துரத்துகிறோம். ஹல்லேலூயா. குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற ஆவிகளை துரத்துகிறோம். ரொம்ப அதிகமாக யோசிக்கிற ஆவிகள், ரொம்ப தேவைக்கு மேல யோசிச்சு யோசிச்சு சகலத்தையும் நாசமாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள், பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம். தேவனே, உம்முடைய வசனத்தையும் உம்முடைய வார்த்தையும் சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பை சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வழிகளை சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தியானம் பண்ணுவது எங்க பிரச்சனைகள் இல்ல, உம்முடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிற ஆவி எங்களுக்குள்ள இருக்கட்டும்பா. renew the right spirit within us அப்பா. சரியான ஆவி எங்களுக்குள்ள புதுப்பிங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறவங்க, தனக்குரிய எல்லாவற்றையும் விதைத்து விட்டு கையில ஒன்றுமே இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறவங்க, ஹல்லேலூயா. இயேசுவே, நீரே அவர்களுக்கு தகப்பனாயிருங்க. நீரே அவர்களுக்கு யெகோவா ஈரேவா இருங்க அப்பா. காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அவர்கள் அறுவடையை காணட்டும் தகப்பனே. அறுவடையை காணட்டும். இன்னும் அநேக ஜாதிகளுக்கு உதவி செய்யும்படி அவங்க கைகளை செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. பன்மடங்காய் பெருக்கி கொடுங்கப்பா. எங்கிருந்து வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு தேவரே, நீர் உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து வரும் என்று சொல்லி கொடுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே எப்படி போனாலும் பரவாயில்ல ராஜா, ஆனா ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் கூட்டமாக எங்களை எழுப்பும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டத்திலே ஆண்டவரே எங்களுடைய லாபங்கள் அவர்களுக்கு உதவட்டும் தகப்பனே. அவர்களுடைய கண்ணீரிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சமாதானம் அவர்களுக்கு உதவட்டும்பா. அப்படி எங்களை எழும்பி கட்டுங்க தகப்பனே. எங்களுக்கு எழும்பி கட்டுங்க அப்பா. உம்மை மறவாதிருக்கும்படி நீங்கள் எழும்பி கட்ட பிறகு, ஆசீர்வதித்த பிறகு உம்மை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு உம்முடைய அன்பிலே எங்களை பிணைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நீர் சொல்லுகிறதை செய்கிற கூட்டமாய் நாங்கள் இருக்கணும் அப்பா. அதே போல ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்னும் குழந்தை பாக்கியம் உருவாகாம இருக்குது தகப்பனே. அப்பா, அந்த ஆண்டவரே நந்தினி அப்பா, நாங்கள் இன்னும் கமலுக்கு தெரிஞ்ச நிறைய ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தேவரீர் கட்டளையிடுவீராக. அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையை அவர்களோட கைகள் ஏந்தட்டும்பா. ஆண்டவரே, அவங்களோட பெற்றோர்கள் ஏந்தி உமக்கு நன்றி என்று சொல்லுவார்களாக அப்பா. ஆண்டவரே, ஜெபஸோடைய குடும்பத்தை நினைத்துக் கொள்கிறோம்ப்பா. அவர்கள் வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஏற்ற காலத்திலே, தேவரீர் முன்குறித்த காலத்திலே அவர்களுடைய கையில் அந்த ஆசீர்வாதத்தை தூக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அந்த மகளுக்கும் மகனுக்கும் நீர் ஆண்டவரே ஆறுதலாய் இருந்து நல்நம்பிக்கையாய் இருந்து அவர்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அதே போல எத்தனையோ பேருக்கு திருமணமாகாமல் இருக்கிறது தகப்பனே. அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே தேவரீர் நீர் நியமித்த காலத்திலே, நீர் நியமித்த
நபரோடு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. யாரும் ஆண்டவரே தாமதிக்கவும் வேண்டாம், யாரும் அவசரப்படுத்தவும் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே நீர் கைகூடி வர பண்ணுங்க. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு அப்பா நீர் கைகூடி வர பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை அந்த திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணுங்கப்பா. அவங்க உள்ளத்தை ஆயத்தம் பண்ணுங்க, சிந்தையை ஆயத்தம் பண்ணுங்க அப்பா. அவங்களுடைய மனதில் ஞானத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க தகப்பனே. உடைய வசனத்தை ஆழமாய் பதித்து கொள்ளுங்கப்பா. தன்னுடைய நம்பிக்கை யாவற்றையும் தன்னுடைய கணவர் மேலேயோ தன்னோட மனைவியின் மேலேயோ வைக்காம உம்மீது வைத்து கிறிஸ்துவே இந்த குடும்பத்துக்கு தலைவன் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையை நடத்த, ஆண்டவரே கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என் மனைவிக்கு நான் துணையாய் நிற்பேன், என் கணவருக்கு நான் துணையாய் நிற்பேன் என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்த குடும்பமாய் ஆண்டவரே அவர்கள் விளங்க உதவி செய்யுங்க. ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காமல், ஒருவர் மீது கோபம் கொண்டு பாவம் செய்யாமல் ஆண்டவரே நல்ல குடும்பங்கள் எழும்பி கட்டப்படட்டும் தகப்பனே. இந்த சபையில கண்மலை கிறிஸ்து சபையில இருந்து எழும்புகிற குடும்பம் எல்லாம் நல்ல குடும்பம், ஒருத்தரை நியாயம் தீர்க்காத குடும்பம், ஒருத்தரை தவறாக எடை போடாத குடும்பம், ஒருத்தரை கீர்த்தனமாய் பாராத குடும்பம் என்று சொல்லி இந்த சமுதாயம் சாட்சி சொல்லணும் தகப்பனே. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷனாய் பார்க்கறாங்க, மனுஷியாய் பார்க்கறாங்க என்று சொல்லி ஆண்டவரே இந்த உலகம் எங்க சபையை குறித்த சாட்சி சொல்லணும்ப்பா. ஆமா ஆண்டவரே, உலகத்துல இருக்கிற அந்த கட்டுகள் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் யோசிக்கிற யோசனைகளை உடைத்து போடுங்க தகப்பனே. அவர்களுடைய யோசனைகள், அவர்களுடைய சொந்த சுய இச்சைகளை உடைத்து போடுங்க இயேசுவின் நாமத்துல. உடைத்து போட்டு தேவரீருடைய அழகான சித்தத்தை வாழ்க்கையில நடத்தி காட்டுங்க தகப்பனே, வாழ்க்கையில நடத்தி காட்டுங்க தகப்பனே. பேராசைப்படாமல் இருக்க ஆண்டவரே, பேராசைப்படாமல் இருக்க, அதிகமாய் எதிர்பார்ப்புகளை வைக்காமல் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அதே போல எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா அப்பா, அவர்களுக்கு வேலை கொடுங்கப்பா ஆண்டவரே, சம்பாத்தியத்தை கொடுங்க ராஜா. கை நிறைய அவங்க சம்பாதிச்சாதான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்பா. நீர் உம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை திறந்து கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் இறங்கட்டும், அவங்களுக்கு பிடித்தமான வேலையை நல்லபடியாக செய்ய உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகளுக்கு ஏற்கனவே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு சில பேருக்கு வேலையை கொடுத்துருக்கிறீங்க, அது ரொம்ப கடினமா இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. அதிகமா எங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கறாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அழுகிறாங்கப்பா. ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஞானத்தை கொடுங்க அப்பா. எங்க ஆண்டவரே அவர்கள் ஞானத்தை வைத்திருக்கிறாங்களோ அங்க அவங்க கனம் இருக்கிறது, அங்க அவங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அங்க அவங்களுக்கு செழிப்பு இருக்கிறது ராஜா. எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க வேலை செய்கிறவர்களா இருக்கட்டும்ப்பா ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கட்டும். ஞானம் வேண்டும் ராஜா, ஞானத்தினால் நிரப்புங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. சாலமன் கேட்கிறது போல நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஞானம் இல்லாமல் எங்க கையில பணம் வந்தா அது எல்லாம் ஒரு நாள்ல காணாம போயிடும்பா. ஆனா ஞானத்தோட நீங்க எங்களுக்கு கொடுக்கறதே எங்களுக்கு விதைத்து அறுவடை செய்ய தெரியும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே நாங்கள் இருக்கும் இடத்திலே மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் எங்களுக்கு அந்த ஞானம் உதவி செய்யும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி தகப்பனே. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க இடுப்பு வலி, முதுகு வலி, கை வலி, கால் வலி எல்லாவற்றையும் தேவரீர் ஆண்டவரை எடுத்து போட்டு சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க. கால்களை மான்கால்களை மாற்றுங்க அப்பா. சரீரத்துல நல்ல கழுகுக்கு ஒத்த பலனை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற சாட்சியை சொல்லட்டும் தகப்பனே. நாங்கள் கை கொட்டி உமக்கு நன்றி சொல்றோம் தகப்பனே. எங்கள் முதியோர்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், எங்க முதியோர்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசுதான் ஆகுது ஒழிய பலவீனமாகல அப்படின்ற சாட்சியை ஹல்லேலூயா நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. எங்கள் முதியோர்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கிறாங்க, நினைத்ததை விட பெட்டரா இருக்கிறாங்கப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சாக கிடந்திருந்த எங்களோட ஜெயந்தி அக்காவை நீங்க இன்னைக்கு நடக்க வச்சிருக்கிறீங்கப்பா. எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதம்ப்பா. தடைகளை உடைத்து ஜெபிக்கிற ஜெப கூட்டத்திலையும் சரி சபையிலையும் சரி அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அசட்டை பண்ணாம நீங்க கேட்டிருக்கிறீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அவங்கள உயிர்ப்பித்து எழும்பி நடந்து வர செய்யுங்கப்பா. உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. அதே போல ராஜா அநேக ஆண்டவரே முதியோர்கள் ஆண்டவரே அவங்க உள்ளத்துல இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் அப்பா. அவங்க கணவரை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், அவங்க தனிமையில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமா, நான் அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் உன்னை ஏந்துவேன், கடைசி வரைக்கும் உன்னை சுமப்பேன், கடைசி வரைக்கும் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் ஆறுதலா இருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின
ஆலயத்தின் மகிமை இன்னும் பிரகாசமா இருக்கும், இன்னும் மகிமையா இருக்கும், பெரிதா இருக்கும் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி அப்பா அந்த முதிய வயதுல கூட அவர்களுக்கு ஒரு குறிக்கோள், வாழ்க்கையில் இருக்கிற குறிக்கோளை ஆண்டவரே அவர்கள் நிறைவேற்றும் பலனை கொடுங்க தகப்பனே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எல்லாரும் கூட இருந்து ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, யாருக்கும் வண்டிக்கு எதுக்கும் எதுவும் ஆகக்கூடாதப்பா. அவங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே நல்ல அழகா ஓட்டி கொண்டு போயிட்டு வரணும். எங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடாது. ஒரு பக்கம் சம்பாதிச்சா இன்னொரு பக்கம் தேவையில்லாத செலவு வந்து அப்படியே அந்த சம்பாத்தியத்தை சாப்பிட்டுட்டு போயிடுது. இயேசுவின் நாமத்திலே எங்களோட கையிட்டு செய்கிற வேலையின் பலனுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்க அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்குறோம், துரத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஒரு நாள் கூட ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுக்கிற உங்களுடைய ஆசீர்வாதம் வீணாய் போகக்கூடாது அப்பா. தேவையில்லாத செலவுல இறங்கக்கூடாது தகப்பனே. அப்பா ஞானத்தை கொடுங்க தகப்பனே, பாதுகாப்பை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோட சிறு பிள்ளைகளுக்காக கடைசியா நாங்க ஜெபிக்கிறோம். என் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அசுத்தாவிகளின் போராட்டத்தை இயேசுவின் நாமத்துல உடைத்து போடுகிறோம்ப்பா, தகர்த்தெறிகிறோம் தகப்பனே. ஐயா பரிசுத்த ஆவியானவரே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு உடம்பு சரியாம போகக்கூடாது ராஜா. நல்ல பலனுள்ள பிள்ளைகளா இருக்கணும் தகப்பனே. நல்லா சாப்பிட்டு நல்ல பலனுள்ள ஆரோக்கியமாய் வளருகிற பிள்ளை, நல்லா அதிகமாய் ஆண்டவரை விருத்தி அடைகிற பிள்ளைகளா அப்பா இருக்க வேண்டும் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பொன் கண்கள், எரிச்சல் நாவி, பொறாமை நாவியிலிருந்து எங்க பிள்ளைகளை தப்புவீங்கப்பா. ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரம் அவர்கள் மீது இருப்பதாக. அவர்களுக்கு ஆண்டவரே எதிர்காலத்தை வணைந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு திட்டத்தை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நீங்க வைத்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. சமுதாயத்துல ஒளியாய் உப்பாய் நிற்க உதவி செய்யுங்க தகப்பனே. சாதாரணமா வளர்ந்தா போதும், பாதுகாப்பா வளர்ந்தா போதும் என்று இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்கணும் அப்பா. ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அநேகம் பேருக்கு கொடுத்து உதவும் பாக்கியத்தை பெற்றவர்களாய் இருக்கணும்ப்பா. நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்து முடிங்கப்பா. எங்களால் ஆகாது ராஜா, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இந்த சமுதாயம் மாறிக்கொண்டு வருகிறது, பாவம் நிறைந்த சமுதாயமா இருக்கிறது. எங்க பிள்ளைகளை அந்த பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பாவத்திலிருந்து எங்க பிள்ளைகளை ரட்சிங்க அப்பா. அந்த குழிகளிலே போய் விழாம இருக்க அவங்க பத்திரமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. பெற்றோர் அன்போடு கூட பிள்ளைகளை வளர்த்தெடுக்க உதவி செய்யுங்க. பெற்றோருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அந்த பிள்ளைகளை பாதிக்க கூடாது ராஜா. பிரச்சனைகளை நீக்கி போட்டு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பாய் இருக்க, பிள்ளைகள் பெற்றோர் மீது அன்பாய் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே எல்லாரும் ஏகமாய் எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட எங்கள் தேவனுக்கு அல்லேலூயா. சரீரத்துல சுகத்தை கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. நல்ல ஞானத்தையும் படிப்பையும் புத்தியையும் கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்திலே அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரம் சாட்சிகள் எழும்புனா அடுத்த வாரம் நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இந்த வருடம் ஃபுல்லாக நம்மளை ஜெபத்திலேயே நடத்தின நம்ம தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே எழுப இருப்போம். தகப்பனே, தடைகளை உடைத்து ஜெபிக்கும் போது எவ்வளவு அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் நீங்கள் செய்த அற்புதத்திற்கு அதிசயத்துக்காக நன்றி. அப்படியே ஆண்டவரே இந்த ஜெபம் தொடர்ந்து நடக்கவும், தடைகள் உடைந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வந்து கிடைக்கவும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருங்க. தேவ கிருபை போதுமானதாக இருக்கட்டும். நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.